சாமி நானே சொல்லிட்டா உண்மையிலே எனக்கு சம்பளம் தந்துருவீங்களா? கீழே இருக்கவங்க கேளுங்க, சொன்னா அவங்களுக்கு சம்பளத்தை கொடுப்பா. அப்படி சொல்லுங்க சாமி. யாரு சொன்னாலும் இன்னைக்கு பொம்பளையால யாராவது சொல்லிட்டீங்கன்னா ஆதி காலத்து அலங்கார மாளிகை வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் பட்டு புடவை வைக்கிற கட்டப்பை தரேன். கட்டப்பையா சாமி? அதாங்க உள்ள கிடக்கு மாலை கொண்டாந்து. சரி சாமி, நானே சொல்றேன் சாமி. சொல்லிருங்க. என்னுடைய தாய்மார்களுக்கு சார்பா நான் சொல்றேன் சாமி. அப்ப உங்களுக்கு சேலை வேணுமா சாமி? எனக்கு வேண்டாம். சரி சொல்லுங்க சாமி. இது வந்து நாரத மகாமுனி வச்சிருக்கக்கூடிய சப்த தாளக்கட்டை. எனக்கு சம்பளம் கிடைச்சு போச்சு. ஓ, அப்புறம் நான் சப்த தாளக்கட்டைக்கிறேன். எப்படி சம்பளம் எனக்கு வரும்? இன்னைக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. சரி. யார் யார் வீட்டுல ஆட்டுக்குட்டி நிறைய இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சாமி என்ன சொல்றீங்க? நாங்க ஆட்டுக்குட்டி சேட்டை செஞ்சா காய் அடிக்கிற கட்டை, உடை அடிக்கிற கட்டையா? நான் கூட சப்த தாள கட்டனே நினைச்சிட்டேங்க. அதனால இந்த பிள்ளைகிட்ட ஒரு நிமிஷம் மைக்கு கொடுத்து கொடுத்துறேன். இப்படி எல்லாம் கேட்டா கைதட்டு வாங்க முடியாது. ஏரியா பிரிச்சாதான் கைதட்டு வாங்க முடியும். அப்படியா? ஆமா. இந்த பெண்கள் பூரா உங்களுக்கு கைதட்ட சொல்லுங்க. ஆம்பளையால பூரா எனக்கு. சரியா? உங்க பெண்களை கைதட்ட சொல்லுங்க. பெண்கள்லாம் இன்னும் கொஞ்சம் சத்தமா தட்டுங்கக்கா. நம்ம இருமா சாணி தெளிக்கும் போது சத்தம் கேட்க. ஐயோ, அவ்வளவுதானா? சரி, வண்டி செட்டுக்கு போய் சத்தா வீட்டுல போய் வேமா தூங்கிருங்க. கமான் பாய்ஸ், என் பங்காளியில ஜோரா கிளப்பிடுங்க பாப்பா. பத்தியில எங்கேயுமே ஆம்பளை இல்லாம பொம்பளையால ஹரி கரி கோகுல ரமன். அதனால கைதட்ட மறந்து ரசித்துக் கொள்ளும் மனித படங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஆடிப்பாடி வேலை செஞ்ச அலுப்பு இருக்காது, அதில் ஆணும் பெண்ணு சேராவிட்டால் அழகு இருக்காது, புள்ள பிறக்காது. எத்த தண்டி டைலாக் எப்படி யோசிச்சிருப்பேன் ரூம் போட்டு. அப்படி அதனால கூப்பிடுங்க பிள்ளைகளை. இந்த ஆடலோடு நீங்க